அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேச முடியும். ராஜாதி ராஜனை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 67 சங்கீதம், அதுல 6 வசனம் 7 வசனம் வாசிப்போம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தவர், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், மருத்துவச்சிகளை தேவன் ஆசீர்வதித்த, இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதித்தவர். இங்க எழுதப்பட்டிருக்கு எங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு என்னது? ஆபிரகாம் கேட்கிறார்ல, ஆண்டவரே எல்லாம் ரைட்டுப்பா, நட்சத்திரத்தை காமிக்கிறீங்க, எனக்கு என்னப்பா தருவீங்க? அதே மாதிரி நம்மளும் செபிக்கிறோம். நம்மளும் ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நீங்க பதில் கொடுக்காம இருக்கீங்க சப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது. நமக்கு தேவன் விசேஷித்த நன்மைகளை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்லுகிற நன்மையான ஆசீர்வாதம், நமக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நம்பினாரு. அவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிற நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். எங்க இருக்கிறாருங்க? உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களை இஸ்ரவேலை ஆஸ்வதிக்கிறதே அவருக்கு பிரியம்னா, அவன் நாமளும் என்ன பண்ண, நம்மளும் அவருடைய பிள்ளை, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை தேவன் நம்மளுக்கு தந்து, அப்பா என்ற உரிமை. அப்பான்னா அந்த சொத்தெல்லாம் யாருக்குது? அப்பாவோட சொத்தெல்லாம் யாருக்குது? பிள்ளைக்கு தான். அதே மாதிரி தேவனுடைய சொத்தெல்லாம் யாருங்க? அந்த வாக்கு தத்துவங்கள்லாம் நமக்குரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, ஏசப்பா எழுதி எங்களை நீங்க ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க பிள்ளைகளை நீங்க ஆஸ்வதிங்க ஆண்டவரே, நாங்க பழுகவும் பெருகவும் ஆண்டவரே, பூமி ஆஸ்வதமா இருக்குன்னு ஆண்டவரே, அவன் எங்க வறுமையெல்லாம் மாறின ஆண்டவரே. யாபே செபிக்கிறார் பார்த்தீங்களா? யாபேஸ் என்ன பண்ண, துக்கத்தின் மகன் சொல்றான், எங்க எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே, எங்களை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் துக்கத்தின் மூலம் அவன் சொல்றான், எங்களை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று அவன் செபிக்கும் பொழுது யாபேசின் எல்லைகளை ஆசீர்வதிக்க கூடுமானால், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடுமானால், நம்மளையும் ஆசீர்வதிக்க நம் தேவனாகிய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம செய்ய வேண்டியது அவருடைய நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவோம், ஏசப்பா வாழ்க்கை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டு என்ன பண்றேன், நான் விலகிட்ட ஆண்டவர், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் என்னை தொடரட்டும். யாக்கோபு என்ன பண்றான், அவன் தேவனோடு கூட என்ன பண்றான், போராடி இந்த ஆசீர்வாதத்தை இரவுலாம் என்ன பண்றான், போராடி அதை பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையில கூட, இந்த புதிய நாளில கூட உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என்ன பண்ண, கேட்கிற யாருக்கு என்ன பண்றாரு, அவர் தருகிற தேவன், தட்டுங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணார், உங்களை நிச்சயமா ஆஸ்வதிப்பார். இந்த எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக நம்ம தேவன் எங்களை ஆஸ்வதிக்க நம்ம தேவநாயகர் அவர் போதுமானவர்கள், ரெடியா இருக்கார். அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா உங்க ஆசீர்வாத வாசல்களை நிச்சயமாக வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பாக முறிக்கப்பட்டு உங்களுக்காக பொக்கிஷமான ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க தான். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்க பூமியிலையும் சரி, இம்மையிலையும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்பொழுது இயேசுவை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்காக கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமியில என்ன பண்ணுவீங்க, நீ ஆசீர்வாதமா, நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று தேவனாய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை கேட்போம், ஆண்டவர் கீழ்ப்படிவோம், அவருடைய வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம், சிந்தையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய கண்ணை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய கால்களை ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை என்ன பண்ணாதுங்க,
அது வீண் போகாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, யாரெல்லாம் நீ ஆசீர்வதிப்ப எங்களை வாழ்வழி வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் காண ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் எந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஒரு அற்புதங்களை தேவன் செய்வீராக. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவன் இருதயத்தை பார்த்து முடிய பிள்ளைகளுடைய எந்தெந்த தேவையெல்லாம் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையில கரம், உடைய ஓங்கிய புயமான கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளும் சிறசில் வந்து அமர்வதாக. அப்படியா நீ செய்யப்படுவதற்கு நன்றி. எங்கள் தரித்திரத்தை மாற்றி ஆசுவாதத்தை ஊற்றின தெய்வமே ஆண்டவர், எங்களுக்காக ஆண்டவர் தரித்திரக்கணமாகி நீ ஆசுவாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே சுவாமி. ஆண்டவரே நீ எத்தனை நல்லவர். சிலுவை மரத்தை எங்களுக்காக ஆசுவாதத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.